ஷேய் சூரியன் பேசுகிறேன்ப்பா. கணக்கு போட்டாச்சு, இயந்திரத்தை முடிச்சாச்சுன்னு ஒன்று முடிக்கணும். கருப்பு ஆடையை முடிச்சாச்சுன்னா அட்டாம் பொட்டிக்க குட்டுக்கிற குட்டுப்பில் துவைச்சி எடுப்பான். என்னப்பான்னு கேட்டேன். ஆமாப்பா, இராணுவம் உள்ள இப்போ இவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்கான், 7 செம்மு சேட்டை பண்ணி வச்சுருக்கான், தண்டனை வாங்காமல் ஓட்டிக்கிட்டு அலைதான். ஏற்கனவே இந்த 76 வருஷம் கொடியை தூக்கினால நீதிமன்ற கோர்ட்டில் இராணுவ வானரப்படை முப்படை எல்லா படையும் ஒரே நீதிமன்ற கோர்ட்டில் அந்த கோர்ட்டில் இருக்குது. தப்பு செஞ்சால் கண்டுபிடிச்சி உள்ளே தூக்கி போடணுங்கிற கணக்கு அவங்க தான் வந்து தூக்க முடியும். யார்? இராணுவ வீரர் தான் உள்ளே வந்து தூக்க முடியும். இப்போ பிரித்து வச்சுருக்கான்ல, எல்லா மாநிலம் பிரித்து வச்சுட்டான். பிரித்து வச்சு அரசியல்வாதி உள்ளே போட்டு நாக்கை போட்டு இப்படி நக்கு தான் கண்டாரோலியுமே நக்கி பூமி கண்ணீர் வடிக்குது. அதில் கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டு அடிக்கணும். கண்டாரோலியுமே பூரா பாருப்பா, பூரா பாலாக்கு தான். தலால முழிக்கான் உங்கள் அண்ணன் இன்னும் முழிக்கான் தலாக்கு. இந்த பாலாக்கு தானே கண்டாரோலியுமே பேப்பர் இன்னும் விட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் கேட்கல கேள்வி. அப்போ இந்த கருப்பு ஆடையை முடிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து திருப்பி என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணுவான்ப்பா. அது கண்டிப்பாக அது கரெக்டாக பாயிண்ட் வச்சுருப்பான். கடவுளில் என்ன மீறி இவன் ஆட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வச்சுருப்பான். சரிப்பா போட்டாச்சு. இது இராணுவ வானரப்படை தான் செக் பண்ணுவான், எல்லாமே செக் பண்ணுவான். எப்படி ஓட்டு முத்திரைக்கு ஜனநாயகம் புளுத்துறதுக்கு, ரேஷன் கார்டை செக் பண்ணுறதுக்கு, ஆதார கார்டை செக் பண்ணுறதுக்கு, பஞ்சாயத்து போர்டில் செக் பண்ணுறதுக்கு எல்லாமே எங்கே போகிறான்? செக் பண்ணிட்டு ஓட்டு முத்திரை போடுறதுக்கு போகிறானா? ஆணும் பெண்ணும் புளுத்திய அந்த புளுத்தி சேட்டை பண்ணதுக்கு தான் அந்த ஓட்டு முத்திரை போட போகிறான். ஜனநாயகம் ஓட்டு புளுத்தி பூரா பாலாக்கி வச்சுருக்கோம். ஒரு உழைப்பு கிடையாதுப்பா. பட்டு மெத்தையில் படுத்து கிடக்கு பெண்ணு ஆணும். பல கோடி லட்சம் ரூபா வச்சுட்டு பட்டு மெத்தையில் படுத்து அப்படி சொருவி நான் காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபன் தின்னுட்டு மல்லாக்க கிடக்கு ஆணும் பெண்ணும். இவன் பேப்பரை எரிச்சு விடுதான். நல்லா தின்னுங்க, மல்லாக்க படுங்க, பூமியை அழிக்கட்டும். ஒரு பக்கம் மில்லு தொழிற்சாலை கம்பெனி போடுறோம் பூரா அழிக்கட்டும். இல்லை கண்டாரோலியமான நல்லா கேட்டுக்கூடா. விவசாய இடத்துல ஒரு கெட்டடம் இருந்தாலும் உள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதையும் பார்த்துக்கோ. விவசாய இடத்துல ஒரு கெட்டடம் இருந்தாலும் உள்ளே போயிடுவாங்க. ஜமீன் கணக்கு என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா இல்லையாடா? மன்னர் ஆட்சியில் இருந்த கணக்கு தெரியுமா தெரியா? முட்டா குய்மனடா, மொத்த சொரிமண்டா குய்மை. கடவுள் பூமியில் இறங்கி இந்த நீதிமன்றமே கேட்காத அளவுக்கு உட்காந்து இப்போ எல்லாம் தப்பு கணக்கு இருக்க எப்படி வருவான்? எப்படியுமே வரமாட்டான். குட்டுக்கிற குட்டுப்பு இப்போ ஏதாவது ஒன்று நவட்ட போகிறான் பார்க்காம்பா. அவன் இப்போ போகிற டைமே எங்களுக்கே பயமாக இருக்குது. எங்கனக்குள்ளே மிதித்து தள்ள போகிறானோ. ஆனால் மிதிச்சு தள்ளுவான். 2 லட்சம் 3 லட்சம் போயிட்டான். அந்த மாதிரி வரும்ப்பா கணக்கு. முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா கணக்கு.